டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்றைய பதிவில் கொள்ளு அப்படிங்கிற ஒரு பருப்பு வகை பற்றியும் அதற்கான ஆயுர்வேத குறிப்புகளையும் மருத்துவ பயன்களையும் தெரிந்து கொள்ளலாம். நம்ம நாட்டில் வறட்சியான இடத்துல இது அதிகமாக ஈஸியாக வளரக்கூடியது. ஏன் நம்ம மண்ணில் சத்துக்கள் இல்லாமல் கூட இது வளரக்கூடியது. அந்த அளவுக்கு ஒரு அருமையான பருப்பு தான் கொள்ளு. இது ஆயுர்வேதத்தில் பல இடங்களில் மருந்து பொருளாக நம்ம பயன்படுத்துகிறாங்க. சரி, இதற்கான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதில் அதிகபட்சமான புரதம் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் நல்ல நார் சத்து இருக்குது. அதனுடைய கொழுப்போட அளவு பார்த்திங்கன்னா மிக குறைவு. கிளைசீமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சர்க்கரை வராமல் இருக்கின்ற தன்மை இதில் மிக அதிகமாக இருக்குது. இந்த பண்புகள் காரணமாக இந்த கொள்ளு நம்ம உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. சரி, ஆயுர்வேத முறையில் இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதோடைய சுவை பார்த்தோம்னா துவர்ப்பு சுவை. இது உடலுக்கு உஷ்ணத்தை கொடுக்கக்கூடியது. செரித்த பின்பு ஒரு புளிப்பு சுவையாக மாறுகிறது. ஆகவே துவர்ப்பும் இருக்கு, உஷ்ணமும் இருக்கு. அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க கொழுப்பை கரைக்க வல்லதுல ஆகச்சிறந்த ஒரு பருப்புனா அது கொள்ளுதாங்க. ஆயுர்வேதத்துல கொள்ள பல இடங்கள்ல நம்ம பயன்படுத்துறோம். எப்படி அப்படின்னா, மாதவிடாய் சரியாக வரல அப்படின்னா பிசிஓடி சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ உடல்ல கபம் அதிகரித்து உடல் எடை கூடும், வயிற்றுல ஒரு மந்தத்தன்மை இருக்கும், பசி இருக்காது. அந்த மாதிரி சமயங்கள்ல இந்த கொள்ளை உணவாகவும் எடுத்துக்கொள்ளலாம், கஷாயமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி கஷாயமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது வயிற்றில் இருக்க பசி தீ அதிகரித்து நம்ம உடம்புல டெபாசிட்டடா இருக்கிற ஃபேட்டையும் நம்ம கொழுப்பையும் நம்மளுடைய கபத்தையும் நன்றாக கரைக்கக்கூடியது, பசியை நன்றாக தூண்டக்கூடியது, வயிற்றில் இருக்க கழிவுகளை எளிதில் இது வெளியேற்றும். சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு ஆகச்சிறந்த உணவு அப்படின்னா அது அந்த கொள்ளு தாங்க. இந்த கொள்ளை நம்ம சுண்டலாக செஞ்சு சாப்பிடலாம், கஷாயமாக வைத்து குடிக்கலாம். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, உடல் பருமன் குறையணும்னா இந்த கொள்ளை தண்ணீரில் ஊற வச்சு அந்த தண்ணீரை காலையில் வடிகட்டி குடிக்கலாம், அல்லது சூப்பு மாதிரி செஞ்சு நம்ம குடிக்கலாம். அதன் பிறகு சிறுநீரக கற்களுக்கு இந்த கொள்ளு ஒரு மிகச்சிறந்த மருந்து. சிறுநீரக கற்களை உடைக்கும் தன்மை இந்த கொள்ளுக்கு இருக்கு. ஆகவேதான் நம்மளுடைய கொள்ளு சூப்பு மாதிரி வச்சு குடிக்கும் பொழுது, உணவாக எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த சிறுநீரக கற்கள் படிப்படியாக நாளடைவில் நமக்கு கரைந்து விடும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா, பல நோய்களில் இது ஒரு சிறந்த மருந்தா இருக்கு. கல்லீரல கொழுப்பு அதிகமாக படிஞ்சிருக்கு, உடல் எடை குறையணும் அப்படின்னா இந்த கொள்ளை ஒரு மெயின் உணவாக நம்ம சேர்த்து கொள்ளலாம். சரி, எக்ஸ்டர்னலா இதை எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, நமக்கு ஆயுர்வேதத்துல ஒரு சிகிச்சை முறை இருக்கு, உத்வர்த்தனம். அதாவது பொடியை வைத்து மசாஜ் செய்தல். இந்த பொடி எப்பெல்லாம் பயன்படுத்துவோம் அப்படின்னா, நம்ம உடம்புல கனத்தன்மை அதிகமாக இருக்கு, உடல் எடை குறையணும், ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த கொள்ளு பொடியை நம்ம உடம்புல தேய்த்து மசாஜ் செய்யும் பொழுது அந்த தோலுக்கு அடியில் இருக்க கொழுப்பு கரையும். ஏன்னா கொள்ளு இயற்கையாகவே உஷ்ண குணத்தை கூடியது. ஆகவே இந்த சிகிச்சை முறையில் பயன்படுத்தலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா முட்டியில் சரியான வீக்கமும் வலியும் இருக்கும். நம்ம ருமட்டாய்ட் போன்ற கண்டிஷனில் நமக்கு வீக்கமும் இருக்கலாம், வலியும் இருக்கலாம். அந்த சமயத்தில் இந்த கொள்ளை லேசாக வறுத்து பொடி பண்ணி ஒரு மூட்டை போல கட்டி அந்த வலி இருக்கிற இடங்கள்ல நம்ம ஒத்தடம் கொடுக்கும் பொழுது படிப்படியாக அந்த வலியும் வீக்கமும் குறையும். சில பேருக்கு வீக்கம் இருக்காது, வலி மட்டும் இருக்கும். அவங்க என்ன செய்யலாம்னா, அந்த காலுக்கு அந்த நல்லெண்ணெய் தடவி மசாஜ் செஞ்ச பிறகு இந்த கொள்ளை மூட்டை கட்டி படிப்படியாக ஒத்தடம் கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு வலி நன்றாக குறையும். குழந்தைகளுக்கு நெஞ்சில் சளி இருக்கும்போது இந்த கொள்ளை நம்ம ரசம் போல வச்சு கொடுக்கலாம், சூப்பு மாதிரி வச்சு கொடுக்கலாம். சரி, இந்த கொள்ளை யாரெல்லாம் சாப்பிடலாம்னு சொல்லியாச்சு. யாரெல்லாம் எடுத்துக்க கூடாது அப்படின்னா, நம்ம வயிற்றுல அமிலத்தை அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடியது. அப்ப நம்ம வயிற்றுல அல்சர் இருக்கும் பொழுது இந்த கொள்ளு சரியான உணவு கிடையாது. ஏன்னா உடம்புல பித்தத்தை அதிகரிக்கும். அப்ப பித்தம் சார்ந்த உடல் சூடு இருக்கு, தலை சுற்றல் இருக்கும் பொழுது கொள்ளை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள கூடாது. சரி நேயர்களே, இன்றைய பதிவுல நம்ம கொள்ளு பற்றி சில குறிப்புகளை தெரிந்து கொண்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.